பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எப்படி இந்த பாவம் நமக்குள்ள உண்டாகுது? ஏன்னா நெறைய பேர் சொல்றோம், பாவம் பண்ணாத பண்ணாத. அது எப்படி பாவம் பண்ணாம இருக்க முடியும்? அந்த பாவம் எப்படி உண்டாகுதுன்னு தெரிஞ்சுதான் நான் தப்பிச்சுக்கலாம்ல. அதான் நம்ம பார்க்க போறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் முழுக்க பாவ அறிக்கை ஜெபத்தை அருமையான தானியேல் செய்திருப்பார். அது 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தானியேல் சொன்ன வசனத்தை கவனித்து பாருங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். இந்த 2 காரியம் நடந்துச்சு பாவத்துக்குள்ள விழ செய்யறது. முதல் காரியம் நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது பைபிள மீறினாங்க, வசனத்தை மீறி நடந்தாங்க. 2வது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போறது. தினந்தோறும் நீங்க பைபிள் வாசிக்கலையா? கண்டிப்பா நான் சொல்றேன், நமக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் என்ன செய்வான்? பாவத்துக்குள்ள நம்மளை தள்ளிடுவான். ஏன்னா பைபிள் வாசிக்கும் போதுதான் எது பாவம் எது நன்மைன்னு தொடர்ந்து நமக்கு தெரியும். அதனாலதான் பைபிள் நம்ம வாசிக்கிறோம். 2வது ஆலயத்துக்கு போறதே கிடையாது. ஆலயத்துக்கு போனாலும் அங்க உட்கார்ந்து ரீல்ஸ பார்த்துட்டு இருக்கிறது, அதை இதை நோண்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது.